ஹாய் தோழிஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா பட்டை மசாலா சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். 2 பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை துண்டு, ஒரு 5-6 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய் போட்டு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 400 கிராம். நான் 350 கிராம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கோல்டு ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம இப்படி நல்லா கரண்டியால் பிரித்து விட்டோம்னா இன்னும் தனித்தனியாக பிரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கா. இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்ப்போம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் ஆகும். இதில் பிரியாணிக்கு எந்த டைப் ஆஃப் பிரியாணியாக இருந்தாலும் அந்த போட்ட அந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். தீயக்கூடாது. பொன்னிறம்னு சொல்லுவாங்கள்ல, கிறிஸ்ப்டு ஆனியன், அந்த அளவுக்கு. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டால் கூட ஓகே. அப்படி பண்ணால் தான் நம்ம பண்ணுற பிரியாணி இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தெரியாமல் எல்லாம் கரைஞ்சி வெறும் ரைஸ் மட்டும் நமக்கு தெரியும். இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பச்சை மிளகாவை காம்பு நீக்கிட்டு அது நிறைய காரமும் தெரியாமல் நமக்கு எப்படி டேஸ்ட் கொடுக்குறதுன்னு மட்டும் பார்க்குறேன். இப்படி ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எப்படி கீறணுன்றதை பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இதில் சும்மா என்னோடய கத்தி பார்த்தீங்களா இந்த அளவுக்கு போயிருக்கு. இந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம கீறணும். இந்த அளவுக்கு எல்லா பச்சை மிளகாவும் நம்ம அந்த மாதிரி தான் கீறி எடுக்கணும். இப்போ கீறின பச்சை மிளகாவை நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல ஆனியன், அதில் போடுவோம். நான் ஏன் இப்படி போடுறேன்னா காரம் நிறைய இறங்காது. ஆனால் பச்சை மிளகாக்கே உண்டான அந்த டேஸ்ட்டு நல்லாவே இறங்கி வரும். இப்போ பார்ப்போம். கீறின பச்சை மிளகாவை போட்டிருக்கோம். உங்களுக்கு போட்ட வெங்காயம் அப்படியே ஹாஃபாக குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போது இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இதில் டாஸ்கே வெங்காயம் ப்ரௌன் ஆகிறது தான். இந்த வெங்காயம்தான் நமக்கு இந்த பிரியாணிக்கே டேஸ்ட் கொடுக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரௌன் ஆகிட்டு இருக்கிறது தெரியுதா. இது மாதிரி இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, இது நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்களா வெங்காயம் உங்களுக்கு தெரியுதா. வெங்காயத்தோட ப்ரௌன் உங்களுக்கு நல்லா தெரியுதா. இது தீயலை ப்ரௌன் கலர். இப்போ நம்ம நான் இது அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருவோம். இது 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கிரேவியாக நல்லா வதங்கி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள்.
இப்போ வதங்கினதுல நம்ம நறுக்கி வச்சுட்ருக்க புதினா கொத்தமல்லி, இது வந்துட்டு அரை கட்டு கொத்தமல்லி, அரை கட்டு புதினா. இதுவும் கொஞ்சம் வரட்டும். இது வந்துட்டு ஒரு 300 தக்காளி, 300 கிராம் தக்காளி. இது வந்துட்டு பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு தக்காளி நல்லா எவ்வளோ தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நல்லா கரைஞ்சி குழஞ்சி இருக்கிறது தெரியாமல் வரும். பசங்க ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். இப்போ இந்த தக்காளி கூட வந்துட்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம். பாதி சால்ட்டு மட்டும் சேர்க்குறேன். இப்போ வந்துட்டு இதை மூடி வச்சுக்கோம். போதும், இந்த அளவுக்கு உங்களுக்கு மூடி வச்ச பிறகு நல்லா குழஞ்சி வரும். நமக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இந்த பட்டன் மஷ்ரூம் கிடச்சிருக்கு பாருங்களேன். நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு சூப்பராக இருக்குது. இப்போ நான் வந்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எனக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான சைஸில் நான் நறுக்கி ஆட் பண்ண போகிறேன். நறுக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்களா இது எவ்வளோ நல்லா குழஞ்சி சூப்பராக வந்திருக்கு. இன்னுமே வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் வரட்டும். சூப்பராக நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இதே மாதிரி இப்போ நம்ம குழச்சே விடணும். இதை இப்படி பண்ணும்போது பசங்க எடுத்து வைக்காதுங்க. நடுவில் வந்துட்டு நமக்குமே வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதுக்காகத்தான். அப்புறம் இந்த பிரியாணியில் வந்துட்டு நமக்கு தனியாக தெரியாது. உங்களுக்கு நல்லா அந்த ஃபஸ்ட்டு போட்ட கன்சிஸ்டன்சிக்கும் இப்போ இருக்கிற அந்த பதத்துக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியும் பாருங்கள். இந்த நேரத்தில் நான் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடரும் கரம் மசாலாவும் போட்டுக்கிறேன். சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், காரத்துக்காக ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி கரம் மசாலா. இவ்வளோ தான் நான் பிரியாணிக்கு போடுற மசாலாவே. இதுவே போதும் உங்களுக்கு வந்துட்டு பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்துட்டு பிரியாணி மசாலா போடணும் அப்படின்னு கிடையாது. நான் பிரியாணி மசாலாவும் ஒரு நாள் வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணித்தரேன். இப்போ இதில் வந்துட்டு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது, உங்களுக்கு தெரியுதுங்களா. இப்போ வந்துட்டு தயிர் சேர்த்துக்கிறோம். ஒரு 100 கிராம் தயிர் சேர்த்துக்கிறோம். இப்போ அடுத்து மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்களா உங்களுக்கு நல்லா வந்திருக்கு. எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு. இப்போ இது வந்துட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அளவு கொதிக்க வைக்கலாம். இப்போ வந்துட்டு நான் 3.5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். அதுக்கு 1க்கு 1.5, 2 அரிசிக்கு 3 டம்ளர், 3 அரிசிக்கு 4.5 டம்ளர், அரைக்கு 3/4, அப்போ 5/4 தண்ணி ஊற்ற போகிறோம்.
2 3 4 5 நம்ம இதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். 5:15 சொல்லியிருக்கேன். ஆனால் கால் கம்மியாக இருந்தால் கூட நமக்கு நல்லா உதிராக தான் வரும். இப்போ வந்துட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ வந்துட்டு பிரியாணி அந்த தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை நான் ஊற வச்சுருக்கேன். 3.5 டம்ளர் அரிசி ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொதிச்சுட்டு இருக்க இந்த பிரியாணி மசாலாவில் சேர்த்துருவோம். எல்லா அரிசியும் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இப்போது இதை மூடி வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி வருது பார்த்திங்களா, இதே மாதிரி ஒரு முக்கால்வாசி தண்ணி அடங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். நம்ம அப்போ தம் போடணும். இப்போ வந்து மூடி வைக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் ரைஸ் எல்லாம் இதே மாதிரி கொஞ்சம் அமுங்கி ரைஸ் நல்லா மேலே தெரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு தம் போட்டுக்கலாம். இப்போ எப்படி இது வந்திருக்குன்னு பார்ப்போம். அது தம் போடுறதுக்கு வந்துட்டு ரெடியாக இருக்குது. இப்போ வந்துட்டு கொஞ்சம் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடியில் வேஸ்ட்டு தவா ஒன்று வச்சு அதில் நம்ம 15 to 20 minutes half லெமன் பிழிஞ்சிருக்கேன். 15 to 20 minutes நீங்கள் வந்துட்டு தம் போடணும். அப்படி போட்டோம்னா ரைஸ் நல்லா உதிராக ரொம்ப சூப்பராக வரும். இப்போ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம அடியில் வந்துட்டு அந்த வேஸ்ட்டு தவா வச்சுப்போம். எப்போவுமே நான் பிரியாணி பண்ணும்போது இந்த ஒரு தவா இது மட்டும்தான் வைப்பேன். இந்த தோசைக்கல் மட்டும்தான் வைப்பேன். இப்போ வந்துட்டு இது மேலே நம்ம பிரியாணி சட்டியை வைப்போம். இது மேலே வந்துட்டு பிரியாணி சட்டி வச்சுட்டோமா, இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு வெயிட் இதை வச்சுட்டு இப்போ இப்போத்துலேருந்து நம்ம வந்துட்டு 15 minutes வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ மெலிசாக சின்னதாக இருக்குது. இந்த அளவுக்கு வச்சுக்கணும். இப்போ நம்ம தம்மு எடுத்துடலாம். 15 minutes ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்லா வந்திருக்கா பாருங்க. பாருங்க இவ்வளோ பொலன்னு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. க்ளோஸ் பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். தேங்க்ஸ் ஃபார் வீடியோ. இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.